ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நைல் கன்னை எப்படி பிரிச்சுட்டு திரும்பியும் அசம்பிள் பண்ணுறதா பார்க்க போகிறோம். வாங்க இது சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இது முன்பாக்கிறது இது கழிச்சிக்கோங்க. இது கரெக்டாக இது ஃபஸ்ட்டு வந்துடும். நெக்ஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு த்ரெட் இருக்கும். நெக்ஸ்ட் இதை கழட்டிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு இதை கழட்டணும். இந்த இடம் மட்டும் கழட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை கழட்டிங்கன்னா உள்ளே இது ஒன்று வரும். இந்த ஸ்ப்ரிங் எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் இதை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு பின் இருக்குது பார்த்தீங்களா, இதை அழுத்தி பிடிச்சா இது கீழே விழுந்துடும். லூஸாக தான் இருக்கும். இது வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இதுவும் எடுத்துக்கிறேன். அடுத்தது இங்கே ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பின்னை இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே போய்ட்டு இதுவும் கழட்டிடலாம். அடுத்த இந்த பின்னை கழட்டி இப்போ இது எடுக்கணும். அவ்வளோதான், இது கழட்டியாச்சு, எல்லாம் கழட்டியாச்சு. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு சின்ன பின் இருக்கும். அது கழட்டினா இதுவும் வந்துடும். இதுக்குள்ளே இருக்கிற மொத்த அசம்பிள் ஐட்டம் இவ்வளோ தான். என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பின் இதை எடுத்துக்கிட்டு இப்போது அசம்பிள் பண்ண போகிறேன். இப்போ இதை எடுத்து இங்கே வச்சிடலாம். அதுக்குன்னு ஒரு சின்ன பின் இருக்குது. இந்த பின்னை போட்டுடலாம். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 ஸ்ப்ரிங் வரும். இந்த எல்லாமே ஸ்பேர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இது புக் பண்ணும்போது கொடுப்பாங்க. இது எதனா போயிடுச்சுன்னா அதை எடுத்து போட்டுக்கலாம். அதை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இது போட்டாச்சா. நெக்ஸ்ட்டு இதை எடுத்து இங்கே பெரிய பல்லம் இருக்குது பாருங்கள். இது இங்கே சின்ன பின் இதில் போட்டோன்னா பெரிய பல்லம் இருக்கும். இதை உட்கார வச்சுட்டு திரும்பி இந்த நெட்மே இருக்கும். இது உள்ளே உட்கார வச்சுட்டு இந்த பிளாக் கலர் இது இருக்குது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு இந்த ராடுக்குள்ளே இதை போடணும். நெக்ஸ்ட்டு இது உட்கார வச்சுட்டு இந்த ஸ்டெப் மாதிரி இருக்குது பாருங்கள். இன்சைட் பாருங்கள், இங்கே வந்து நீட்டாக அப்படியே இருக்கும். இங்கே மட்டும் லைட்டாக ஒரு ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரவுண்டுக்குள்ளே இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி உள்ளே தள்ளிடுங்க. இது உள்ளே தள்ளிட்டிங்கன்னா அடுத்து இன்னொன்று இதை எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் வந்து இப்படி தள்ளிக்கோங்க. இப்படி தள்ளிட்டு ஃபுல்லாக இப்படி உள்ளே இழுத்துருவாங்க. உள்ளே இழுத்துட்டு பிறகு அதுக்கடுத்து இந்த பெரிய ஸ்ப்ரிங் இருக்குது, பிளாக் கலர் ஸ்ப்ரிங் எடுத்து இதுக்குள்ளே மாட்டிடுங்க. மாட்டிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த த்ரெட்டு பின்னாடி வரணும், இது உள்ளே வரணும். அந்த மாதிரி லாக் பண்ணுங்கள். இது ஒரு கையில் அழுத்தி பிடிச்சவங்க லாக் பண்ணி ஈஸியாக இருக்கும். லாக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பின் எடுத்து இந்த ஹோல் இருக்கு பாருங்கள், இதுக்குள்ளே லாக் பண்ணணும். இங்கேயும் ஹோல் இருக்குது, இங்கேயும் ஹோல் இருக்குது. இந்த ஹோலுக்கு ஏற்ற மாதிரி இதை ப்ரெஸ் பண்ணி மேட்ச் பண்ணணும். இங்கே இந்த கட்டை விரல் இங்கே பிடிச்சாதான் இங்கே உள்ளே தள்ள முடியும். இல்லை நீங்கள் கட்டை விரல் பிடிக்காம இப்படி தள்ளிங்கன்னா அது உள்ளே போயிடும். அந்த ஹோல் மேட்ச் ஆகுது. இந்த கட்டை விரலை இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து இதுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு கட்டை விரலை அழுத்தி பிடிச்ச மாதிரி பிடிச்சி அது எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி திருப்பிக்கோங்க. அந்த ஹோல் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏதோ. இப்போ இந்த ஹோல் தெரியுதுங்களா, அந்த ஹோல்குள்ளே இதை போட்டு அப்படியே பிடிச்சிக்கோங்க. அப்போ லாக் ஆகிடும். அப்படி ஈவனாக இங்கே சரிசமமாக பண்ணிட்டீங்கன்னா இந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும், இந்த த்ரெட்டாக இருக்குது, ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. ஸ்க்ரூ மாதிரி இருக்கிறத வந்து இதுக்குள்ளே போட்டுருங்க. இதுக்குள்ளே போட்டு இங்கே வச்சு அதை டைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டாக டைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சின்ன ஸ்ப்ரிங் இருக்கும், அதை இதுக்குள்ளே போடணும். இதுக்குள்ளே போட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, இதை இந்த பக்கம் இந்த சின்னதை வந்து பின்பக்கம் வர மாதிரி பெருசு முன்பக்கம் வர வச்சுட்டு இதுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணி டைட் பண்ணணும். இதுக்குள்ளே டைட் பண்ணிட்டா நெக்ஸ்ட்டு இங்கே கையில் நம்ம கைப்பிடி தான் இருக்கும் ஹேண்டில், அதை அப்படி வச்சுட்டு திருப்பிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இது ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் தான், அவ்வளோதான். கழட்டி பழக்கம் வச்சா சீக்கிரமாக ஃபிட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இதுதான் அதுக்கான பின் அடிக்கிறது. இந்த நைல்ஸ் தான் உள்ளே போட்டு அடிக்கணும். இதுக்குள்ளே போட்டு நீங்கள் செவத்தில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது போயிட்டு அங்கே டப்பு